ஒரு ஊர்ல அழகிய கிராமம். அந்த கிராமத்துல அருகில பசுமை மாறாத காடு. அந்த காட்டுல உள்ள ஒரு மரத்துல 2 கிளிகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்போ பெண் கிளி 2 முட்டைகளை கூட்டுல வச்சுது. ஆண் குருவி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா! நமக்கு குழந்தைங்க வரப்போறாங்க. ஹை ஜாலி! அவங்களோட நம்ம விளையாடலாம், பறக்கலாம். அப்புறம் நான் காட்டுல உணவு தேடிட்டு வந்து தருவேன். நீ நம்ம குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே? அப்படின்னு சொல்லுச்சு ஆண் கிளி. பெண் கிளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நாள்ல முட்டை பொரிச்சு கிளி குஞ்சுகளும் வெளியே வந்துச்சு. ஆண் கிளியும் பெண் கிளியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல வானத்துல இருட்டு, இடி, மின்னல், மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டுமா, சூறாவளி காத்து பள்ளமா அடிச்சு அந்த காத்துல மரம் அப்படி இப்படின்னு ஆடி கிளிக்கூட்டில் இருந்த கிளி குஞ்சுங்க ரெண்டும் ஒவ்வொரு திசையில போய் விழுந்துருச்சு. ஐயோ பாவம்! ஒரு கிளி திருட்டு பசங்க வாழ்கிற பகுதியிலையும், இன்னொரு கிளி ஸ்கூல் வாத்தியார் வாழ்கிற வீட்லேயும் போய் விழுந்துருச்சு. எந்த இடத்துல விழுந்ததுகளோ அதே இடத்துல வளரவும் ஆரம்பிச்சதுங்க அந்த கிளி குஞ்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டு வழியாக ஒரு நகை வியாபாரி நடந்து போய்கிட்டு இருந்தார். டயர்டாக இருந்ததால் மர நிழல்ல ரெஸ்ட் எடுத்தார். அப்போ பார்த்து ஒரு குரல், டே அண்ணனுங்களா, ஓடி வாங்கடா ஓடி வாங்க, நகையோடவும் பணத்தோடவும் வந்திருக்கான் ஒருத்தன், பிடிங்கடா அவனை, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு ஒரு குரல். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஓடி வர சத்தமும் கேட்டுச்சு. நகை வியாபாரிக்கு திக்குன்னு இருந்தது. வியாபாரி மேலே தலையை தூக்கி பார்த்தா கிளி. ஓஹோ, நீ பார்த்த வேலையா அது? திருட்டு கிளியே, கையில் மட்டும் கிடைச்ச நீ சூப்பு தான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளே ஒரே ஓட்டமாக ஓடினாரு நகை வியாபாரி. ஓடின வேகத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் மூச்சிறைக்க உட்கார்ந்தாரு. திரும்பவும் ஒரு குரல், வாங்க வாங்க வாங்க, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, தண்ணி எதுவும் வேணுங்களா அப்படின்னு கேட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குரல், வாத்தியாரையா வாத்தியாரையா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. திரும்பவும் நிமிந்து பார்த்தா அதே பச்சைக்கிளி. ஐயோ, நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க வாத்தியாரும் வரவுக்கு சரியா இருந்தது. வாங்கய்யா, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, இது நான் வளர்க்குற கிளிங்கய்ய, பேரு ராணி, ரொம்ப புத்திசாலி, நல்ல மரியாதையாக பழகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நகை வியாபாரி சொன்னார், பச்சைக்கிளின்னா எல்லாமே ஒன்றா தானுங்க இருக்கும். ஆனால் பாருங்கள், நம்ம காட்டு வழியாக வரும்போது இதே போல் ஒரு பச்சைக்கிளியை பார்த்தனுங்க. அது திருடங்க கிட்ட மாட்டி விட பார்த்ததுங்க ஐயா. சரியான திருட்டு கிளி. ஆனால் இங்கே இருக்கிற கிளி மட்டும் எப்படி இவ்வளவு பண்பா அன்பா இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டார் வியாபாரி. அதுக்கு வாத்தியார் சொன்னார், ஐயா, பிறக்கும்போது எல்லா உயிர்களும் நல்லவங்க தாங்க. ஆனால் வளர்கிற விதம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் அவங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றுதுங்க. பெரியவங்க அன்பாகவும் பண்பாகவும் வளர்த்தா குழந்தைகளும் அன்பாகவும் பண்பாகவும் வளருவாங்க. என்ன குட்டீஸ், உண்மைதானே? நல்லதே சொல்லிக் கொடுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.